ஹாய் ஐம் வெங்கடேஷ். திஸ் இஸ் த 6th டே vlog. நம்ம ஊர்லேருந்து மிட் நைட் தான் ரீச் ஆனதுனால நம்ம காலையில் கிரவுண்டுக்கு போகல. ஏன்னா ஸ்லீப் கட்டாக தான் கிரவுண்டுக்கு போகணும் அப்படின்ட்டு சரின்ட்டு நம்ம காலேஜுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸில் உட்காரனால ஒரே தூக்க கலக்கமாக இருந்துச்சு. நம்மளாம் சின்ன வயசில் பார்த்துருப்போம் அந்த ரிஜெக்ட் ஸ்பின்னர். திடீர்னு பார்த்தோன்னே சும்மா இருந்துட்டு வீடியோ எடுத்து போகலான்னு எடுத்துட்டேன். அப்புறம் பசங்களாம் சேர்ந்து கேண்டீனுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு ஒரு கோல்ட் காஃபி, அருமையான ஒரு கோல்ட் காஃபி சாப்பிட்டு இந்த கேம் மாதிரி ஒன்று சொன்னேன். யாராவது ஒருத்தர் உள்ளே போடணும்னு பார்த்தா யாருமே போடல. கரெக்டாக 11:10 ஆச்சு மணி. சரின்னு சொல்லிட்டு கிளாஸ் போகலான்னு பார்த்தா ஒரு டெஸ்ட் எக்ஸாம் விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து முடிச்சுட்டு ஹாஸ்டலில் வரலாம் பார்த்தா சாவியை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன். சரி, நம்ம நண்பர் தான் சாவி எடுத்துகிட்டு வந்தார். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்பி கிளம்பி காலேஜுக்கு போயிட்டோம். நம்ம போயிட்டு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவரோ திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சான். சரின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்து சரி போகலான்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்துட்டு அசைன்மெண்ட் எழுதி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அதை போயிட்டு சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து வேர்ல்டு புக்கு டே. அந்த புக்கு டே ஸ்பெஷலாக வந்துட்டு நான் போய் எதாவது சரி புக்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு ரூமில் ரொம்ப நாளாக ஒரு புக்கு இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி படிக்க ஆரம்பித்தேன். சரி, டெய்லி ஒரு 2 பேஜ் படித்தாலாவது சரி எதாவது இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு வாழ்க்கைக்கு எதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் படிக்க ஆரம்பித்தேன். பார்க்குற லைப்ரரியோட இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால புதுசாக இருந்துச்சு நீ லைப்ரரியே பார்க்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வழியாக படித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் ஹாஸ்டலுக்கு. எல்லாருக்கும் பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.